இந்தியாவுடைய பிளேயிங் லெவன் என்னவா இருக்க போகுது? இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் T20ல பிளேயிங் லெவன் என்னங்க அப்படின்றத கேட்டிங்க அப்படின்னா, ஓப்பனர்ஸாக இருவர் வந்துட்டு அவங்களுடைய இடத்த வந்து பிடிச்சி வச்சுட்டாங்க. அண்ணே நான் ஒரு செஞ்சுரி போட்டிருக்கேன். ஏய் நான் 2 செஞ்சுரி போட்டிருக்கேன்டா வெண்ண அப்படின்னு சொல்லி அடிச்சுக்கிறாங்க 2 பேரும். அன்புல வந்து அடிச்சுக்கிறதுன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுல வந்து ரன்ஸ் அன்புல அடிச்சுக்கிறது வந்து ரொம்ப சூப்பரா இருக்குங்க. அந்த மாதிரி ஒரு அடிதடி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். சாம்சன் இந்த பக்கம், அபிஷேக் அந்த பக்கம். ஸோ அபிஷேகம் சாம்சன் ஓப்பனிங் இறங்கிட்டாங்க அப்படின்னா ஒன் டவுன் திலக் வர்மா. அண்ணே நான் போட்ட செஞ்சுரிகளை இவங்க பார்க்கல போல இருக்கு. ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து செஞ்சுரிகளை குவித்து கொண்டிருப்பார். அப்போ நான் மட்டும் என்ன சொம்பையான்னு சொல்லி செஞ்சுரிகளை மீண்டும் T20யில் அடிச்சு நொறுக்கும் எஸ்கேவை என்னும் ஆகாயம் இன்னொரு பக்கம் இருக்கிறாரு. கடந்த 2022 இவங்களுடைய இந்த ஹையஸ்ட் இண்டிவிஜுவல் ஸ்கோரை வந்து T20 இன்டர்நேஷனல்ஸ் இங்கிலாந்து அகைன்ஸ்டாக அடித்தது நம்ம தலைவன் தான் எஸ்கேவை என்னும் ஆகாயம். அவர் அடித்த அந்த ரன்களை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரிங்கு சிங் இருக்கிறாப்புல. நான் வேணா செஞ்சுரிகளை அதிகமாக உங்க அளவுக்கு அடிக்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் நான் அடிக்கிற அடியில் 15 பால்ல 40 அடிப்பேன், 15 பால்ல 50 கூட அடிப்பேன் பார்க்குறியா அப்படின்ற மாதிரி இன்னைக்கு அவருடைய அந்த பவர் ஹிட்டிங் இருக்குது. தொடர்ந்து விளையாடக்கூடியவர் நம்பர் 6ல் ஹார்திக் பாண்டியா, காத்தியனும் தம்பி பாண்டியா வந்துவிட்டார் என்று சொன்னால் இதோட நம்முடைய பேட்டிங் என முடிகிறதா என்றால் இல்லவே இல்லை. 7வது இடத்தில் நாம் வைத்திருக்கும் அக்சர் பட்டேல் அவர்கள் வந்துட்டு ஒரு அற்புதமான பேட்டிங்கை கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார். அதே வேளையில் 8, 9, 10, 11 என அந்த 4 வீரர்களுக்கு பேட்டிங்கே வராதே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றது தான் வந்து இங்கே பிரச்சனை. ஏன்னா நம்முடைய வருண் சக்கரவர்த்தி அவர்கள் நம்ம வச்சிருக்கிறோம், ஹர்ஷித் ராணாவை வைத்திருக்கிறோம், ஷமி அவர்களை வைத்திருக்கிறோம், அப்புறமாக ஹர்ஷ்தீப் சிங் அவர்களை வச்சிருக்கிறோம். ஸோ இந்த ஹர்ஷ்தீப் சிங், ஷமி அண்ட் ஹர்ஷித் ராணா 3 பேரை தொடர்ந்து வருண் சக்கரவர்த்தி இந்த 4 பேருக்குமே வந்துட்டு பேட்டிங் ஒன்றும் பெருசாக அந்த அளவுக்கு வராதுங்கிறது ஒரு பிரச்சனை. நம்ம இந்தியாவில் வந்து இந்த டெப்த்து கிடையாது இந்த பேட்ஸ்மேனுங்க இந்த பவுலருங்க கிட்ட. இவங்களுடைய பேட்டிங்கை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பேட்டை அப்படின்னா அப்படின்ற மாதிரி இருக்கும் அவங்களுடைய பேட்டிங். அந்த ஒரு பிரச்சனை வந்துட்டு எப்படி நம்ம என்னைக்கு தீர்க்க வைக்க போகிறோன்றது தெரியல. ஸோ அதனால் நம்மளுடைய பெஸ்ட் பிளேயிங் ஒன்று தான். ஏன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் லிமிடெட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் வந்துட்டு ஆப்ஷன்ஸ் தான் நம்மக்கிட்ட இருக்குது இந்த ஸ்குவாடில். அதில் நம்ம இந்த ஒரு 3 பேரை திறந்து எடுத்துக்கிறோங்கிறது வந்துட்டு ஒன்றும் பெரிய சிறப்பு கிடையாது. ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் வாஷிங்டன் வெற்றிவேல் அவர்கள் இருக்கிறார், ரன்ஸ் பிஸ்னாரி அன்புடன் அழைக்கப்படும் ரவி விஷ்ணா இருக்கிறாரு. அவங்க 2 பேரையும் ஒதுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அக்சர் பட்டேல் வைஸ் கேப்டன், அவர் பிளேயிங் லெவனில் எடுத்தே ஆகணும். நம்ம இன்னொன்று வந்து ஒரு ஆல்ரவுண்டர், அவருடைய பேட்டிங் ஃபினாமினலாக இருக்குது. ஆவரேஜ் வந்து 30 தாண்டி போயிட்டு இருக்குது. ஸ்ட்ரைக் ரேட் 145க்கு மேலே வச்சுட்டு இருக்காப்புல ஒரு நம்பர் 7 பேட்ஸ்மேனாக இருந்துக்கிட்டு கடந்த ஒரு 2022 2023க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால் அவர் அந்த மாதிரி ஆடிட்டுருக்கார் கடந்த ஒரு 9-10 மந்த்ஸாக. வருண் சக்கரவர்த்தியை பொறுத்தவரையில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு ஃபினாமினல் பவுலரு. அவரை மாதிரி வந்துட்டு ஒரு எங்கே பேர் லெஃப்ட்டில் போகுது ரைட்டில் போனேனே ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்டில் திருப்புற வண்டியை ஓட்டக்கூடிய ஒரு ஆட்டோ டிரைவரின் கணக்கில் இருக்கக்கூடியதால் அவரை வந்துட்டு நம்ம வந்து கண்டிப்பாக பிளேயிங் லெவனில் எடுத்து ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். அவர் இருக்கும் காரணத்தினால நம்ம வந்துட்டு நம்ம வாஷிங்டன் வெற்றிவேலையோ ஒரு ரன்ஸ் பிஸ்னாரியோ நம்ம இந்த இடத்துல வந்துட்டு கணக்கில் எடுக்காமல் விடுறோம். இதுதான் வந்து காரணம். ஸோ இந்த பெஸ்ட் பிளேயிங் லெவன் அப்படின்றத நான் சொல்லும்போது நீங்கள் இதில் ஏதாவது மாற்றுக்கிறது சொல்கிறீங்களா? என்னடா பாலா இதெல்லாம் மாடா வைப்பாங்க, இவர் ஏண்டா விட்ட அப்படின்னு சொல்லி நீங்கள் இதில் யாரையாவது வந்து தூக்கி சொருணும்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான நான் உங்களுக்கு பார்க்குறேன். அது வர்றை உங்களிடம் விடைபெறுது உங்கள் படம். ஓகே பாய்.